ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தரின் வார்த்தையை காலை மன்னா நேயர்களுக்காக பதிவு செய்கிறோம். கேளுங்கள், வேத வசனத்தை எடுத்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. போன வாரத்துல மெல்ல மெல்ல நுழைய சத்துரு என்று சொல்லி 2 காரியத்தை பார்த்தோம். முதலாவது, காணாதவைகளில காணும்படி அதன் மூலமாய் நுழைதல். 2வது, பக்தியற்றவர்கள் பக்க வழியாய் நுழைதல். இப்படி 2 காரியத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுகிறவர்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இங்கே வாசிக்கிறோம், கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். கலாத்தியர் 2:4 கள்ள சகோதரர்கள். இவர்கள்லாம் வேத புரட்டு பண்ணுகிறவர்கள். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காம வேதாகம போதனையை போல கள்ள போதகங்களை விதைப்பார்கள். கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். நயவஞ்சகமாய் பேசுவார்கள். இவர்கள்லாம் வேதத்துக்கு புறம்பானவர்கள். அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று கேட்டால், கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். இவர்கள் போதிக்கிற ஒன்று, நடக்கிற ஒன்று, இப்படிதான் இருக்கும். இவர்களை கண்டு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். இவர்களுக்கு பொருளாசை உள்ளவர்களாக இருப்பாங்க. யார்கிட்ட எப்படி தந்திரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவர்களை தங்கள் வசப்படுத்தி கொள்வார்கள். எனவே இவர்களுக்கு அழிவு நிச்சயமா இருக்கிறது. இவருடைய அழிவு உறங்காது என்று சொல்லி பேதுரு இதை சொல்கிறார். இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலகட்டத்தில் நீங்களும் நானும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் எக்ஸாம்பிளாய் சில காரியத்தை அவர் இங்க கோடிட்டு காமிக்கிறார். அதாவது, கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்களும் கெட்ட நடக்கை உள்ளவர்களாய் இருப்பார்கள். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 பார்க்கும்போது, அவர்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், அதாவது தூதர்கள், இந்த பாவம் செய்த தூதர்களை பற்றி பார்க்கும்போது இவர்கள் தான் சாத்தானா இருக்கிறார்கள். இவர்களை தேவன் ஏன் படைத்தார் கேட்டால், தன்னை ஆராதிப்பதற்கு, அதற்காகத்தான் படைத்தார். ஆனால் இவர்களை பற்றி பார்க்கும்போது ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம் என்று சொன்னால், இவர்கள் ஆராதனை கூடத்துக்கு வீற்றிருப்பேன், தேவனுக்கு மிஞ்சி செயல்படுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொல்லி இருதயத்துல நினைச்சதுனாலதான் ஆண்டவர் இவர்களை கீழே தள்ளிவிட்டார். அதுல ஒரு கூட்டமா வந்தவங்க தான் லூசிபர். இந்த லூசிபர் பிரதானமா இருந்தான். தன்னை துதிப்பதற்காக தேவன் உண்டாக்கினாலும் இருதயத்துல பெருமை வந்ததுனால இவங்க தள்ளிவிட்ட பிறகு ஒரு சேனையாக விழுந்தார்கள். எனவே பாவம் செய்த தூதர்களை தப்ப விடவில்லை என்று சொல்லி இந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இவங்க ஆதி மேன்மையை காத்து கொள்ளல, தங்களுக்குள்ள ஸ்தானத்தை அவங்க காத்து கொள்ளாம போனாங்க என்று சொல்லி இவர்களை பற்றி படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யூதா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நோவாவின் காலத்துக்கு முன்பதாக நடந்த காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்துல ஜலத்தினால ஆண்டவர் தேசத்தை அழித்தார். எதற்கு அழித்தார்னா, ஜனங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பெண் கொடுத்து விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை இருந்ததுனால ஆண்டவர் அந்த 8 பேரை மட்டும் காப்பாற்றினார், மற்ற எல்லாத்தையும் அழித்தார். அது மாத்திரமல்ல, 2 பேதுரு 5:6 சோதம் கொமராவை பற்றி பார்க்கிறோம். இப்படி இவர்கள், இந்த உலகம் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். இந்த கடைசி காலகட்டத்துல எந்த போதகத்தை நம்பி நம்முடைய ஸ்தானத்தையோ நம்முடைய காரியத்தை இழந்துடக்கூடாது. சில நேரத்துல சில விசுவாச மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சபையில இருப்பாங்க. அந்த போதகர் எத்தனையோ காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க, ஆனா அது அவங்களுக்கு புரியாது. அங்க வேற ஒரு காரியத்தை பின்பற்றி போய் லாஸ்ட்ல அவங்க விசுவாசத்தை காத்து கொள்ளாம பின்வாங்கி போனவர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள்.
ஆகவேதான் சர்ப்பம் ஏவாளை தந்திர வார்த்தைகள்னால பொய் மூலமா வஞ்சித்தது. அது மாத்திரமல்ல, சிலருக்கு பொருளாசை, இங்க பார்க்கிறோம் பொருளாசை. எனவே இந்த மாதிரி மாயத்துல வஞ்சித்திருக்கூடாதபடி கெட்ட சகோதரர்கள், கெட்ட தீர்க்கதரிசிகள், கெட்ட போதகர்களுடைய வாழ்வை பின்பற்றிடக்கூடாது. எனவே நாம் கவனமா இருக்க வேண்டும். இதன் மூலமா தான் பிசாசு மெல்ல மெல்ல நுழைகிறான். யோவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல திருடனை போல நுழையும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது யூதா தேசத்துல வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள் மூலமாக அழிவு வரும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி யூதா பட்டணத்துக்கு அவர் சொல்கிறார். அப்பொழுதுதான் ஆசாரியர்கள் பலிபிடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே அழுது என்று சொல்லி சொல்லப்பட்டுகிறது. இந்த அழிவுக்காக ஆசாரியர்கள் செபிப்பார்கள் என்று யோவேல் 2:17 நம்ம வாசிக்கிறோம். எனவே இந்த திருடனை போல நுழைவது எது கேட்டா கேபிள் டிவி வயரை சொல்லலாம். முந்தைய நாட்கள்ல கேபிள் டிவி எப்படி உள்ள வரும் அப்படி சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது திருடனை போல உள்ள நுழையும் என்று சொல்லி. எனவே இன்றைக்கு தவறான விதத்துல சிலர் சினிமா, நாடகங்கள், மொபைல்ல தேவையற்ற காரியங்களை பார்க்கறதுனால பிசாசு மெல்ல மெல்ல நுழைஞ்சி நம்முடைய வாழ்வினுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை அவன் அதுல கெடுத்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் கவனமா இருப்போம், சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இங்க யூதாஸ் காரியத்தை பற்றி பார்க்கிறோம். அவன் அப்பத்தை வாங்கின பின்பு அவனுக்குள்ள சாத்தான் புகுதான் என்று சொல்லி, அதுக்கு முன்னாலேயும் உங்களுக்குள்ளே ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பான் இயேசு எச்சரித்தார். ஆனா இங்க அப்பத்தை வாங்கின பின்பு சாத்தான் உள்ள நுழைகிறான். இன்னைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ராபோஜனம் எடுத்த பிறகு, திருவிருந்து எடுத்த பிறகு எத்தனையோ பாவத்தை செய்கிறோம். பிசாசு இப்படிதான் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே நாம் கவனமா இருந்து ஆண்டவருடைய வழிகள்ல அவர் நமக்கு வைத்து போன மாதிரியை பின்பற்றுவோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபை ஊழியர்கள், நல்ல விசுவாசிகள், அவர்களை நாம் பார்த்து நல்ல விஷயங்களை கடைபிடித்து நடப்போம். தேவன் ஆஸ்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம் கைகளில் கொடுத்திருக்கிற வேதத்தை வாசித்து அனுதினமும் ஜெபித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாப்பா வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு என்ன சொல்லி வைத்தீரோ அந்த சத்தியத்தை பின்பற்றி நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வேற ஏதோ ஒரு தவறான காரியத்துக்கோ நயவஞ்சகமான பேச்சுக்கோ இடம் கொடுத்து எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு நாங்கள் பெயரவரபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இயேசுவின் வருகை பரியந்தும் அடிச்சுவடுகளிலே சத்திய மார்க்கத்தை பின்பற்றி நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே.